ஹாய் மிஸ்டர் கார்த்திக். ஹாய். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி. ஆக்சுவலி ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன்ல 16% ஆஃப் பீப்பிள் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. அதுலயும் 12% வந்து இண்டிவிஜுவலா வச்சிருக்காங்க, 4% வந்து கம்பெனி ஸ்பான்சர்ல வச்சிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இவ்வளோ பெரிய கண்ட்ரில வந்து 16% பீப்பிள் தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வேர்ல்ட் வைட் பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரி 100% வந்து இன்சூர் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சிருக்கு. பட் இந்தியாவுல அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் அடிஷனலா வந்து இன்னும் ஒரு 5 to 10% வந்து கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரிங் இருக்கு. பட் எல்லாமே மினிமம் லெவல் கவரேஜ். நீங்க சொன்ன மாரி ஒரு 16% அப்படின்னா, பேலன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 84% வந்து இன்னுமே இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் எடுக்காம இருக்காங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். சோ இப்ப நீங்க சொன்ன மாரி நம்ம வந்து அவேர்னஸ் யாருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்ப நெறைய வந்து எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வேணும் புரொடெக்ஷன்க்காக அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் சொல்றதுனால நெறைய பேருக்கு இப்ப அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆயிருந்தாலும் அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நம்ம பே பண்ற அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ணலனா வேஸ்ட் தானே அப்படின்னு நெனைக்கிறாங்க. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா கிளைம் பண்ணல வேஸ்ட்டுங்கிறது இல்ல. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி நம்ம ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் கட்டுறாங்க அப்படின்னா, அதில ஒரு 10 பேருக்கோ, ஒரு 5 பேருக்கோ கிளைம் நடக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க பீப்பிள் குடுக்குற அமௌண்ட்ட வச்சு தான் அந்த கிளைமே செட்டில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த டைம்ல நம்ம ஹெல்ப் பண்றங்கிற தாட்ல தான் நம்ம வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். மேபி ஃபியூச்சர்ல மேபி ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ்ல எனிதிங் ஹேப்பன் அப்படிங்கும்போது, ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பேக் வரப்போகுது. எதுவுமே நடக்கலன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, ஓகே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் நம்ம போகணும். அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்செப்ட்டே அதுதான். ஏன்னா நீங்க ஒரு ஸ்மால் வேல்யூ தான் கட்டுறீங்க. ஒரு ஒரு 10,000 20,000 தான் கட்டுறீங்க. ஆனா கிளைம் பார்த்தீங்கன்னா 10 லேக் 20 லேக் வாங்குறீங்கல்ல. ஸோ டெஃபினட்டா அப்படி இருக்கும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்ளோ கவரேஜ் இருந்தா போதுமானது? ஹெல்த் இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் நாங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாரி குடுக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோ பட்ஜெட்லயே சொல்லியிருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும், டெர்ம் இன்சூரன்ஸ்க்கும் டோட்டலா ஆட் பண்ணி 5% உங்க இன்கம்ல இருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு 2.5% வந்து டெர்முக்கு போச்சுனா கூட பேலன்ஸ் நமக்கு வந்து ஒரு 2.5% இருக்கு. அப்ப அந்த 2.5% அளவு நம்ப எவ்ளோ கவரேஜ் கிடைக்குமோ அந்த அளவு எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 10% பிளஸ் 10 to 12% இயர் ஆன் இயர் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப நம்ம மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது. அதான் அட்வைசபிள் ஆல்சோ. இப்போ ஒருத்தவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலா எடுக்கிறது பெஸ்ட்டா? இல்ல ஃபேமிலியா எடுக்கிறது பெஸ்ட்டா? ஃபேமிலியா எடுக்கிறது பெட்டர். ஏன் அப்டின்னா, இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டரா எடுத்துட்டோம் அப்டின்னா, இப்போ ஒரு 20 லேக் கவரேஜ் வச்சிருக்கோம் அப்டின்னா, அந்த ஃபேமிலில ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒரு 3 மெம்பர்ஸ் ஆர் 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாம். பட் இண்டிவிஜுவலா எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ அந்த 1% மட்டும் தான் கிளைம் பண்ற மாரி இருக்கும். அப்ப ஃபேமிலி ஃப்ளோட்டரா கவரேஜ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 20 லேக்குங்கிறது நான் 50 லேக்கோ இல்ல 1 க்ரோவோ அந்த மாரி லெவல் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஃபேமிலில இருக்க யாரோ ஒரு பெர்சன் அந்த இடத்துல கிளைம் பண்ணா கூட நமக்கு நம்மளுடைய சம் அஷ்யூர்ட் இருக்கும் இன்னும். சப்போஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவலா எடுக்கிறோம். நான் ஒரு 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஈச் 10 லேக் எடுக்கிறோம். சப்போஸ் அவர் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 20 லேக்கா மாறுது அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்கும். பட் இதுவே ஃபேமிலி ஃப்ளோட்டரா இருந்தா என்ன ஆகும்? அத வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஃபேமிலி ஃப்ளோட்டரா எடுக்கிறது தான் பெட்டர். ஓகே. இப்ப இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ண முடியுமா? ஃபேமிலி ஃப்ளோட்டரா எடுக்கும்போது. இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இயர் ஆன் இயர் வந்து கம்பெனியே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ கவரேஜ் நமக்கு வேணுமோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 க்ரோ 2 க்ரோஸ் வரைக்குமே கவர் குடுக்குறாங்க இப்ப. சில கம்பெனி ஆஃபர் பண்றாங்க. சில கம்பெனி மேக்ஸிமம் 1 க்ரோலயே ஸ்டாப் பண்றாங்க. மேக்ஸிமம் கவரேஜ். சோ 1 crore மேல எடுக்க முடியாது கவரேஜ். இல்ல எடுக்கலாம். சில கம்பெனி ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன பொறுத்து, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பிஇடி இருந்துச்சு அப்டின்னா, மேக்ஸிமம் கவரேஜ வந்து கட் பண்ணிடுவாங்க. அதிகமா குடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆல்ரெடி எனக்கு டிசீஸ் இருக்கு. சோ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுப்பாங்களா? இல்ல இதுக்காக நான் ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணுமா? ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்டின்னா, அது பிஇடின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு குடுக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத வந்து கம்பெனியே டிஸ்கஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து குடுக்குற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரிய பொறுத்து தான் இருக்கும் அந்த பாலிசி. இஷ்யூ பண்றதா, இல்ல டிக்ளைன் பண்றதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, எங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் கிளையண்ட்டுக்கு இதுதான் நாங்க எஜுகேட் பண்ணுவோம். நீங்க ஏர்லியாவே நீங்க வந்து டெர்ம் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸா இருந்தாலும் ஏர்லியா எடுத்துக்காங்க அப்படின்னு. ஏன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்குது, ஒரு பிஇடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் குடுத்தனா, அது கிளைம் நடக்குங்கிற பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்ன நடக்கும் டிஃபால்ட்டா, உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் கிளைம வந்து ஓகே அவாய்ட் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த மாரி கண்டிஷன்ஸ் வரும்போது,
நம்ம வந்து ஏர்லியாவே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்காது. நமக்கு ஏர்லியா எடுக்கணும். மேக்ஸிமம் கவரேஜ் நம்ம எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். என்ன பண்ணுவாங்கன்னா 5 லேக் போதும், 3 லேக் போதும், 10 லேக் போதும் அப்படிங்கிற ஒரு தாட்ல எடுப்பாங்க. அன்சடனா என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் அட்டாக் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டைம்ல போயிட்டு அப்கிரேட் பண்ண முடியுமானா கொஸ்டின் மார்க். ஏன்னா கம்பெனி வந்து பார்ப்பாங்க, ஓகே இவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு. நான் அந்த ஆஃபர அப்கிரேட் பண்ற ஆஃபர ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்ப டிஃபால்ட்டா என்ன நடக்கும்? ஸோ அவங்களால மேக்ஸிமம் கவரேஜ எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் வந்து ஏர்லி ஏஜ்லயே நம்ம மேக்ஸிமம் கவரேஜ் எடுத்துட்டோம்னா பெட்டர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட். இப்ப நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். எடுத்த உடனே எனக்கு ஒரு டிசீஸோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறேன். உடனே எனக்கு கிளைம் கிடைக்குமா? என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட்ன்னு வச்சிருப்பாங்க. இந்த மேஜரான டிசீஸ் எல்லாமே 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிளைம் கிடைக்கும். பட் இதுவே வந்து ஒரு ஃபீவர் இருக்கு, நார்மலா ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாரி நடக்குது அப்படின்னா, இம்மீடியட்டா அட்மிட் ஆகணும். ஒரு 24 ஹவர்ஸ் அட்மிட் ஆனா கிளைம் ஸ்டார்ட் ஆயிடும். பட் மேஜர் டிசீஸ் எல்லாமே 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் அப்படிங்கிற வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து மாறும். ஸோ இதுதான் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே எனக்கு ஒரு டிசீஸ் வரப்போகுதுன்னு ஒரு சிம்ப்டம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் ஒரு பாலிசிய தேடுறாங்க, பாலிசி எடுக்குறாங்க. எடுத்ததும் போய் கிளைமுக்கு என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க, கிளைம் ரிஜெக்ட் ஆயிருது. ஸோ கம்பெனியோட பாலிசி எப்படி அவங்களுடைய பிளான் எப்படி இருக்குன்னா, மேஜர் டிசீஸ் எல்லாமே ஒரு வெயிட்டிங் பீரியட் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைம் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவே ஃபீவர் இல்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா அது அன்சர்டனிட்டி அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்ன ஆகும்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்தே வந்து என்ன பண்ணுவாங்க கவர் கொடுப்பாங்க. இப்ப நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் அட்மிட் ஆயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம். நெட்வொர்க் அண்ட் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்க வந்து கேஷ்லெஸ்ஸாவே கிளைம் பண்ணிக்கலாம். நான் நெட்வொர்க்னா பில் கொடுத்து ரீஇன்வெஸ்ட்மென்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கிளைம் வாங்கிக்கலாம். சரி, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ரீஇம்பர்ஸ்மென்ட்க்கும் கேஷ்லெஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்னன்னா இப்ப நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டலோட டைப்ல இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாரி பர்ப்பஸ்க்கு நம்ம போயிருக்கோமே, அதுக்கான ஒரு இன்டிமேஷன்ஸ் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கம்பெனிக்கு நம்ம குடுத்துறணும். ஆஃப்டர் தட் அந்த பில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கேஷா தான் பேமெண்ட் பண்ணணும். கேஷா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்ல வச்சு அந்த கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க கிளைம செட்டில்மென்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கம்பெனியும் அந்த ஹாஸ்பிட்டலும் டை அப்ல இருப்பாங்க. எம்பேனல் பண்ணியிருப்பாங்க. அப்ப நான் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பாலிசி நம்பர் குடுத்து பேசிக் ஆதார் கார்டு வாட்டெவர் அந்த பேசிக் டீடெயில்ஸ் குடுத்தாவே டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்க, கிளைம் அப்ரூவல் குடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்ல. இனிஷியலா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3000, 5000 ரூபீஸ் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் என்ன நம்மளுடைய பிளான் இருக்கோ, அந்த பிளானுக்கு தகுந்த மாரி ஸோ நம்மளுடைய சம் அஷ்யூர்டுக்கு அவங்க அப்ரூவல் குடுத்து அந்த கிளைம செட்டில்மென்ட் பண்ணுவாங்க. இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மெட்டர்னிட்டி கவர் இருக்கா? ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மெட்டர்னிட்டி கிளைம் கிடைக்கும். பட் பேஸ்ட் ஆன் பிளான பொறுத்து. எல்லா பிளான்லயும் இருக்காது. கோபேமென்ட் சொல்றாங்க. கோபேமென்ட்னா என்ன? பேமெண்ட்ங்கிறது சில ஸ்கீம்ல மோஸ்ட்லி இருக்காங்கல்ல இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல பேமெண்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. 30% பேமெண்ட் பண்ணுங்க. 70% வந்து கம்பெனி பேமெண்ட் பண்ணணும். ஸோ 30% வந்து கஸ்டமர் பேமெண்ட் பண்ற மாரி 70-30, 80-20 இந்த மாரி இருக்கு. அதுவும் ஒவ்வொரு பிளான பொறுத்தும் மாறும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தானா? இல்ல நார்மல் பேசிக்கான பிளான்லயும் இருக்கு. ஸோ நம்ம எடுக்கும்போது ஒரு ஸ்கீம் எடுக்கும்போது கிளியரா நம்ம வெரிஃபை பண்ணிட்டு எடுத்துக்கணும். இதுல பேமெண்ட் இருக்கா? இல்ல மெட்டர்னிட்டி கவர் கிடைக்குமா? பிஇடி எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட் இந்த லிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்கீம் எடுக்கலாம். ஸோ அப்பதான் நமக்கு வந்து கிளைம் போகும்போது ப்ராப்ளம் இருக்காது. இல்லனா இப்ப பிரீமியம் சீப்பான பிரைஸ்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நிறைய பேர் கிளைம்ல போகும்போது அவங்க ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றாங்க. சோ இது நம்மளோட விஷ் தான். கோபேமென்ட் வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணணும். கரெக்ட், கரெக்ட். சீனியர் சிட்டிசன் சொன்னோனே ஞாபகம் வருது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுப்பாங்களா? இருக்கு. அவங்களுக்கும் செப்பரேட் பிளான் இருக்கு. ஸோ அவங்களுக்கான பிரீமியம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் ஆனா செப்பரேட் பிளான் இருக்கு. இப்ப சீனியர் சிட்டிசன்றோம் அவங்களுக்கு மேபி இன்கம் இருக்காது. மேபி அந்த பென்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிரீமியம் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல எந்த மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க? கரெக்ட். ஸோ என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல புதுசா இப்ப இந்த இயர் ஏப்ரல்ல தான் ஒரு லேட்டஸ்ட் ஒரு ரூல் வந்து ஐஆர்டிஏ கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா 10% சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் 10%க்கு மேல இயர் ஆன் இயர் பிரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இதுவே நார்மலா இருக்க பிலோ 60 ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா 30%, 40% கூட வந்து பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது பேஸ்ட் ஆன் கிளைம பொறுத்து. பட் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பண்ணிருக்காங்க 10%க்கு மேல இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு லாஸ்ட் ஏப்ரல்ல இருந்து அந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால ஓகே சீனியர் சிட்டிசனுக்கு பெட்டரா இருக்குங்கிறது தான் என்னுடைய தாட். ஓகே. நான் இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரிப்காக நான் வந்து அப்ராட் போயிருக்கேன். அங்க போயிட்டு எனக்கு ஏதாவது இல்னஸ் அப்படின்னா, அது அப்ராட்ல கிளைம் பண்ண முடியுமா? எல்லா பிளான்லயும் இல்ல. சில பிளான்ல இருக்கு. ஆனா பிரீமியம் அதிகமா இருக்கும். கிளைம் பண்ணலாம். நம்ம அந்த ஆப்ஷன நம்ம செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலனா நம்ம அப்ராட்ல கிளைம் பண்ண பண்ண முடியாது. முடியாது. கிளைம் பண்ண முடியாது. ஓகே. இப்ப நான் ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். நான் தான் வொர்க் பண்றேன். சோ நான் தான் வந்து பே பண்றேன். இன்கேஸ் நான் இல்ல, நான் இறந்துட்டேன் அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குமா? இருக்காதா? பாலிசி லைவ்ல தான் இருக்கும். ஆனா நம்ம அதுக்கான பிரீமியம் நம்ம கட்டுற மாரி இருக்கும்.
பட் சில கம்பெனி சில ப்ராடக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல சப்போஸ் 1 இயருக்கு ஆஃபர் பண்றாங்க. 1 இயர் மட்டும் கம்பெனியே பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் நாம தான் மறுபடியும் பேமெண்ட் பண்ணணும். சோ இப்ப நான் தான் வொர்க்கிங் பர்சன் சொல்றேன். இப்ப மத்த யாருமே வொர்க் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பே பண்ண முடியும்? வேற வழி இல்ல. நம்ம பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ பேமெண்ட் பண்ணாதான் கிளைம் கிடைக்கும். அப்ப அந்த பாலிசி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பாலிசி பேமெண்ட் பண்ணா கண்டினியூ பண்ணலாம். இல்ல அதான் வொர்க் பண்ணலனா பே பண்ண முடியலன்னும் போது கரெக்ட் ஆட்டோமேட்டிக்கா பாலிசி கரெக்ட் லாப்ஸ்ட் ஆயிடும். கரெக்ட் கரெக்ட். இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். இப்ப என்னால வந்து ஒரு 3 இயர்ஸ் நான் பே பண்ணிட்டேன். 4th இயர் என்னால பே பண்ண முடியல. நான் 5th இயர் பே பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த பாலிசி லைவ்ல இருக்குமா? ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஏன் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிரேக்கப் பண்ணிட்டு கட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க மறுபடியும் அந்த 4 இயர்ஸோ 5 இயர்ஸ் கட்டியிருப்பீங்கல்ல, ஸோ இதனுடைய அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆயிடும். மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க எப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த 30 டேஸ் வந்து உங்களுக்கு கிரேஸ் டைம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 30 டேஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. மோர் தென் 30 டேஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா பாலிசி லேப்ஸ்ல போயிடும். அந்த டைம்ல கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க மறுபடியும் ஒரு புதுசா ஒரு பிளான் எடுக்கிறீங்கன்னா, ஸோ என்ன ஆகும், வெயிட்டிங் பீரியட் மறுபடியும் another 3 to 4 இயர்ஸ் ஆகும். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஓகே நான் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், 1 இயருக்கு அப்புறம் கட்டுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த 3 to 4 இயர்ஸ் நான் கண்டினியூட்டி இருக்குல்ல எல்லாமே மிஸ் ஆயிடும். அதனால மேண்டட்ரியா ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் எப்பவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப் டு அது எத்தனை வருஷம், டேர்ம்னா ஒரு ஷார்ட் பே இருக்கு, ஹெல்த்னா அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரெனியூவல் பண்ணலாம். ஸோ எதை மறந்துடுவோம், இதை மறக்காம இயர் ஆன் இயர் பெர்ஃபெக்டா பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அசட்டும் சேஃப். ஸோ நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த அமௌண்ட்ல தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த டெப்ட் வாங்க தேவையில்லை. ஸோ நம்மளுடைய அமௌண்ட்டை வச்சு நம்ம கிளைம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அதனால டிலே பண்ணி பேமெண்ட் பண்ணாதீங்க, ஆன் டைம் பண்ணுங்க. எங்களுடைய அட்வைஸ் என்னன்னா ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி கூட பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அட்வைஸ். இப்ப நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கம்பெனி ஸ்பான்சர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க. அதுல என் ஃபேமிலிக்கும் சேர்த்து கவர் ஆகுது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தனியா இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி வந்து நீங்க ஒரு பிரைவேட் கன்சர்ன் ஒர்க் பண்றீங்க. ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம், 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். இந்த டைம்ல ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கம்பெனி விட்டு வெளியே வருவீங்க. அப்ப வெளியே வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. அப்ப நீங்க நியூவா ஒரு பிளானை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சம் இஷ்யூ இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த இப்ப சப்போஸ் ஒரு சுகரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அப் டு நீங்க அலைவா இருக்கிற வரைக்கும் நீங்க தான் ஓனா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் நம்ம பண்ணலாம். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், நான் கம்பெனில வச்சிருக்கேன் ஏன் வெளியில எடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய தாட். இல்ல சில பேருடைய கொஸ்டின் வந்து நான் 50 வயசுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த டைம்ல அந்த 50 இயர் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்மளால இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமா? நீங்க முடியாது. கொடுப்பீங்களா? முடியாது. எஸ், இதுதான் ப்ராப்ளம். அதனால நீங்க செப்பரேட்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். பிளஸ் இன்னொரு டிராபேக் இருக்கு. கம்பெனில கவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். 2 lakh 3 lakh 5 lakh அந்த மாதிரி லெவல் தான் கவரேஜ் இருக்கும். சோ அந்த 5 lakh நம்ம ஃபேமிலிக்கு எனஃபா? பத்தாது. இப்ப நார்மலா ஒரு ஆபரேஷன் பண்ணனாலே மினிமம் 5 லேக் வருது. கரெக்ட். சோ அப்ப கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கிறது தான். ஏன்னா செப்பரேட்டா எடுக்கும்போது நம்மளுடைய ரினியூவல் வந்து அப் டு 100 இயர்ஸ் வரைக்குமே கம்பெனி கொடுப்பாங்க. இப்ப கம்பெனில ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் செப்பரேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றீங்க. எஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் பெனிஃபிட் எதெல்லாம் கவர் ஆகும்? டாக்ஸ் பெனிஃபிட் வந்து 80D ல கவர் ஆகும். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே நியூ டாக்ஸ் மூவ் ஆனதுனால என்ன ஆகுனா இந்த கிளைம்லாம் மோஸ்ட்லி எடுத்துக்கிறது இல்ல. பிஃபோர் தட்லாம் கிளைம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா 90% எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, நியூக்கு மூவ் ஆனதுனால. சோ டாக்ஸ் கிளைம் பெருசா நம்ம யாரும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்றாங்க. சோ அது எதனால? சோ 2 ரீசன். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாலிசி எடுக்கிறோம். பாலிசியோட அந்த ஸ்கீம்ல மேஜர் டிசீஸ்க்கான டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட், 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணாம ஏர்லியா நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகும். ரெண்டாவது, நம்மளுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தப்பா இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். மூணாவது பாயிண்ட், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், எனி ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்துட்டேன். சோ நான் வந்து கண்டினியூஸா பே பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து கிளைமே பண்ணல. அப்ப இதனால எனக்கு ஏதாவது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குமா? எஸ். இப்ப நிறைய கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா நோ கிளைம் போனஸ்ன்னு தராங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh சம் அஷ்யூர்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு 20 lakh கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். செகண்ட் என்ன அப்படின்னா, பிரீமியமே வந்து ரிட்டர்ன் பேக் தராங்க சில கம்பெனிஸ். உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து நீங்க எவ்வளவு நாள் வந்து நீங்க ஸ்டெப்ஸ் நார்மலா ஒரு ஆவரேஜா வந்து ஃபார் டே 1 டே வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நீங்க டெய்லி வந்து நடக்கிறீங்க அப்படின்னா,
ஸோ ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு 200 டேஸ் 300 டேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்க கன்டினியூ பண்றீங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து வேவர் பண்றாங்க. 30%, 40%, 50%, 70% வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஒன்று. தென் வந்து ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இயர்லி நம்ம பேஸ்ட் ஆன் ப்ரீமியம் பொறுத்து எவ்வளவு சம்மஷோடு இருக்கிறோமோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹெல்த் செக்அப் இருக்கு. அதுவும் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம். இது வந்து நான் கிளைம் பண்ணலனா மட்டும் தான் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கா? இல்ல கிளைம் பண்ணாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? இதுல என்னன்னா நோ கிளைம் போனஸ் மட்டும் கிளைம் பண்ணா வராது. அதர் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் வந்து ஹெல்த் செக்அப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே கார்த்திக், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய டீடைல்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எதெல்லாம் கிளைம் கிடைக்காது, ஸோ வெயிட்டிங் பீரியட்னா எவ்வளோ இயர்ஸ், கோ பேமெண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். ஸோ ஆஸ் அ வியூவர்ஸா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். தேங்க்யூ.